நந்தினி, பால் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா வந்து சாப்பிடு. நந்தினி எங்க காணோம்? நந்தினி, நந்தினி, அம்மா நந்தினி. நந்தினி, ஐயோ, நந்தினி, 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 எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க? நந்தினி, எங்கம்மா இருக்க? நந்தினி, 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 என்ன நந்தினி, நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியோ பழிவாங்க கிளம்பிட்டிய. அம்மா சொன்னாங்கன்னு என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்னால முடியல. பௌர்ணமிக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிருமா. மாட்டேன். உனக்கு பெண்ணுருவம் கிடைச்சதும் அவனுங்களை பார்த்துக்கலாம். முடியாது. அவனுங்களை பழி வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உன் தகுதியை காப்பாத்திக்கிறதும் முக்கியம். உனக்கு இருக்கிற ஆவேசத்துக்கு என் வார்த்தை உன்னை கட்டுப்படுத்தாது, சத்தியம் மட்டும்தான் கட்டுப்படுத்தும். இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. முடியாது. என்னால சத்தியம் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த ஐயா மேல உண்மையிலே உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா, இந்த ஐயாவை நீ மனசார மதிக்கிறது உண்மையா இருந்தா, எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வேங்கிறதுல பொய் இல்லைனா சத்தியம் பண்ணி கொடு நந்தினி. என்ன ஏயா தடுக்கிறீங்க? என்ன போக விடுங்க. இப்ப நீ சத்தியம் பண்ண போறியா இல்லையா? நீ சத்தியம் பண்ணலேனா நான் என் உசிரையே மாச்சுக்குவேன். அப்படி சொல்லாதீங்க ஐயா. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியத்தை மீறி நீ எதுவும் பண்ண மாட்ட. எனக்கு இது போதுமா. வா வீட்டுக்கு போலாம். வாங்க பாப்பா. வணக்கம் ராஜசேகர். வாங்க சாமி வாங்க. உள்ள வாங்க. நம்பூதிரிட்டையும் வச்சுக்கிட்டையும் பேசிட்டம்மா. நீ கவலைப்படாத கங்கா. ஒரு நல்ல நாளா பார்த்து காலச்சக்கரங்களை காட்டம்மன் கோயிலில் கொண்டு போய் வச்சிருவோம். அதை பத்தி பேசிதான் வந்திருப்பாங்க போல இருக்கு. சரி, நாம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா அப்பா வருவார். இந்த பேக் அங்க வச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாரு ராஜசேகர். சரி சாமி. என்ன சாமி இது? விச்சு கிட்ட இருக்கிற மயூர அம்ச காலச்சக்கரத்தை மாதிரியா வச்சு 3 போலி காலச்சக்கரங்களை தயார் பண்ணிட்ட. உண்மையான காலச்சக்கரங்களுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. நல்லா பாரு.
எப்படி இருக்கு ராஜசேகர்? சாமி, அச்சு அசலா அதே மாதிரி இருக்கு சாமி. இத கங்கா கிட்ட கொடுத்துடு, கங்கா அமைதி ஆயிடுவா. சாமி, கங்கா ரொம்ப பக்தியானவ, சின்ன வயசுல இருந்து புத்துக்கு பூஜை பண்ணவ. சாமி கிட்ட இருந்த சொத்து எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இது போலியானதுன்னு கங்கா கண்டுபிடிச்சிட மாட்டாளா? என்ன ராஜசேகர் இது? 20 வருஷமா காலச்சக்கரத்தை வச்சிருக்கிற ஒன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையே. காலச்சக்கரம் எப்படி இருக்கும்னே தெரியாத கங்காவால எப்படி இதை கண்டுபிடிக்க முடியும்? ஆமா ராஜசேகர், கங்காவால கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம உன் மேல அவளுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தாண்டி உன்னை சந்தேகப்பட மாட்டான். விச்சு, நீ சொல்றது சரிதான் சாமி. நான் கங்கா கிட்ட இதை கொடுத்துறேன் சாமி. எப்படியோ கங்கா பிரச்சனையே சமாளிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சாமி. கங்கா கிட்ட போலி காலச்சக்கரங்களை கொடுக்கறதுனால பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நீ நினைச்சிடாத. இந்த காலச்சக்கரங்களை உண்மைன்னு கங்கா நம்பிடலாம், ஆனா காட்டு அம்மன் நம்பிடாது. நல்லா கேட்டுக்கோங்க, கங்காவை சமாளிக்கிறதுக்காக நாம கொடுக்கிற இந்த காலச்சக்கரங்களை கங்கா பொறுப்புலயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாம பிராய்ச்சித்தம் தேடுறேன்னு காட்டம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைச்சானா இது போலின்னு காட்டம்மன் காட்டி கொடுத்துரும். அதனால கங்கா காட்டம்மன் கிட்ட போகாம நீதான் பாத்துக்கணும். புரியுதா? பார்வதிபுரத்துல இருக்கிற காட்டம்மன் கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளே படாத பாடுபட்டோம். அப்படி இருக்கிறப்ப கங்கானால அங்க போக முடியுமா? அப்படியே போனாலும் அவளால கண்டுபிடிக்கத்தான் முடியுமா? கங்காவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அம்மன் மேல அவளுக்கு இருக்கிற பாசம் எதையும் செய்ய வைக்கும். அம்மனை உயிரா நினைக்கிற அவளோட பக்தி அவளை எங்கேயும் போக வைக்கும். அப்படின்னா அவ பார்வதிபுரம் போயிருவாளா? போகாம பாத்துக்கணும். போனா நமக்கு பிரச்சனை. போக மாட்டா சாமி, நான் அவளை போகாம பாத்துக்கிறேன். போகாம பாத்துக்க. ஒருவேளை உன்னையும் மீறி அவ போயிட்டானா நீ அப்ப என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். சரி சாமி. அத உள்ளவை ராஜசேகர். சரி, போய் கங்கா கிட்ட கொடு, நாங்க கிளம்புறோம். சரி சாமி, வாங்க. மூணு பேரும் ஒன்னா கூடி பேசுறத பார்த்தா காலச்சக்கரங்களை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லார்ட்டையும் பேசி காலச்சக்கரத்தை கொண்டு வந்துட்டோமா? பிரச்சனை ஓ மூலமா தீரணும்னு இருந்திருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பார்வதிபுரம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? இதை நான் வச்சுக்கிறதுக்கா வாங்கினேன்? கோவில்ல வைக்கிறதுக்கு தானே வாங்கினேன். பார்வதிபுரம் எங்க இருக்குன்னு சொன்னாதானே காட்டம்மன் கோவில்ல வச்சு பிராயச்சித்தம் பண்ண முடியும். பார்வதிபுரம் எங்க இருக்குப்பா சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதான் சரியா ஞாபகம் இல்லை.
என்னப்பா இப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்குன்னாவது சொல்லுங்க. அது நாகர்கோயில் பக்கத்துல ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருந்ததா ஞாபகமா? ஆனா அந்த காட்டுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமா? கஷ்டத்தை விட நம்ம பிரச்சனை தீர்றதுதான்ப்பா முக்கியம். நான் விசாரிக்கிறேன்ப்பா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவில்ல வச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நந்தினிக்கு நம்ம மேல கோவம் குறைஞ்சு நந்தினியால நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம இருக்கும். என்னம்மா? எனக்கு ஒரு ஊர் எங்க இருக்குன்னு தெரியணும்ப்பா. கேளுமா, தெரிஞ்சா சொல்றேன். பார்வதிபுரம்ன்றது எங்கப்பா இருக்கு? பார்வதிபுரமா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தாமா தெரியல. ஆமா, எதுக்குமா அந்த ஊர் பத்தி கேக்குற? அங்க ஒரு கோவில் இருக்காப்பா. அந்த ஊர் நாகர்கோவில் பக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா கரெக்டா எங்க இருக்குன்னு தெரியல, அதான் கேட்டேன். எனக்கும் தெரியலம்மா. நான் வேணா யார்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? சரிப்பா, நான் சீதா கிட்ட பேசிட்டு வரேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. பாவம் கங்கா, அப்பாவி பொண்ணு. இப்படியே தெரு தெருவா கேட்டுட்டு தெரிய வேண்டியதுதான். எந்த காலத்திலையும் பார்வதிபுரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. கங்கா, எப்ப வந்த? நமக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தீங்களா? நீங்க சாமி கும்பிட்டு இருக்கீங்க, நான் கோவிலுக்கு போலான்னு நினைச்சேன். தேவசேனா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா கோவிலுக்கு போய் அடி பிரதர்ஷனம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். அதான் கோவிலுக்கு போறேன். நீங்களும் வரீங்களா? கோவிலுக்கு தானே, வா போலாம். ஆமா, சரி வாங்க. சீதா, நீங்க உள்ள போங்க, நான் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வரேன். சரி. சொல்லு துர்கா. என்னங்க, நான் இப்போ சீதாவை பார்த்தேங்க. எங்க எங்க பார்த்த? நம்ம பொன்னியம்மன் கோயில்ல இருக்கா. நீங்க உடனே உங்க தம்பியை கூப்பிட்டுட்டு இங்க வாங்க. சரி, அவ எங்கேயும் போயிடாம பாத்துக்கா. நான் இப்ப வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க உடனே வாங்க. ஓகே ஓகே. கரவாதருள்வாய் கட்டங்கள் நீக்கி ஆவருள் கூறி அனைத்திலும் வெற்றி ராகுக்கணி ரம்யா போற்றி. யார் பேருக்கு அர்ச்சனை? அருண் மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். தேவசேனா சிம்மராசி, மக நட்சத்திரம். சீதா உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தெரியாது. சீதா ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம். சரி. உங்க வீட்டுக்கார பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க சாமி பேருக்கே பண்ணிடுங்க. லேசா பண்ணிடலாம்.
போலாமா? அர்ச்சனை பண்றப்ப கூட உங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லக்கூடாதுன்னு வைராகியமா இருக்கீங்களே. அர்ச்சனை பண்ற சாக்குல நான் மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. விடா கண்டன் கொடா கண்டன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க, ஆனா புருஷன் யாருன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அடி பிரதட்சணம் பண்ணணும் தானே வந்தீங்க, நீங்க போய் பண்ண ஆரம்பிங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி. அழாதம்மா. கேது தேவே கேண்மையாய் ரஷி. சீதா எங்க துர்கா? என்னங்க, சீதா உள்ளதா இருக்கா. இப்பதான் நான் அவளை பார்த்தேன். அவகிட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வாங்க. சரி. சீதா, என்ன சீதா, இன்னும் எங்க மேல உள்ள கோவம் போலையா? யார் நீங்க? உன் புருஷன் மேல உனக்கு கோவம் இருக்குங்கிறதுக்காக உங்க காதலுக்காக மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து சண்டை போட்டு சேர்த்து வச்சு இவரை பார்த்தா யாருன்னு கேக்குற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கு இவ்வளவு ரோஷம் காட்டுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு சீதா. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி போயிட்டாங்கிற கவலையில உன் புருஷன் குடிச்சு குடிச்சு குடிகாரன் ஆயிட்டு இருக்கான். பாரு எந்த கோலத்துல நிக்கிறான்னு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ பொறுமை இருக்கணும். நீ பொறுத்து போகாம எங்க எல்லாரும் உதறி தள்ளிட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கு என்னதான் கோபதாபம் இருந்தாலும் நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண இவன் முகத்தை ஒரு முறை பாரு, உன் மனசு மாறும். எங்க அம்மா உன்னை கோவத்துல திட்டினப்போ நான் உனக்காக பேசாம எங்க அம்மாவுக்காக பேசினது தப்புதான். ஆனா நீ அதை இவ்வளவு தூரம் பெருசுப்படுத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிதா, வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு ஆள் மாத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தேடுற பொண்ணு நான் இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. இங்க பாரு சீதா, நீ இல்லன்னு சொன்னா நமக்குள்ள இருக்க உறவு இல்லன்னு ஆயிடுமா? இல்ல இவன் கழுத்துல கட்டின தாலி தான் இல்லன்னு ஆயிடுமா? யாரு தாலி கட்டினாங்கன்னு சொல்றீங்க? சம்பந்தமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க காதலியே வாங்கிக்காம தாலியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சாதாரண குடும்ப பிரச்சனைக்காக இப்படி எடுத்தறிஞ்சு பேசாத. நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பார்த்து பேசுங்க. நாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க ஆயிட்டமா உனக்கு? நான் பேசுறது புரியலையா உங்களுக்கு? என்னம்மா பிரச்சனை? எனக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா என்ன தெரிஞ்ச மாதிரி பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ? அந்த பொண்ணு தான் தெரியலன்னு சொல்லுதுல்ல, அப்புறம் ஏமா பிரச்சனை பண்றீங்க? இங்க நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணலங்க. இவ எங்க குழந்தையோட பொண்டாட்டி. எங்க மேல இருக்க கோவத்துல இவ அதை மறைக்கிறா. இல்லங்க, இவங்க பொய் சொல்றாங்க. என்னாச்சு சீதா? இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாம நான் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவன்னு பொய் சொல்றாங்க. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. இவளுக்கும் என் குழந்தைனுக்கும் 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது. மாமியார் மருமக பிரச்சனைனால இவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. இவ எங்க இருக்கான்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தோம். அதிர்ஷ்டவசமா இப்ப இவளை இங்க பார்த்தோம். சீதா கொஞ்ச நாளா எங்க வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களை மாதிரி குடும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலையே வேற. ஓ, உங்க வீட்டுல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளா? சரிதான். நீங்க இருக்க தைரியத்துல தான் எங்க எல்லாரும் தூக்கி எறிஞ்சிருக்காளா? நீங்க தான் இவளை கூட்டிட்டு போய் வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் விருப்பப்பட்டு தான் அவங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவங்களும் விருப்பப்பட்டு தான் எங்க வீட்டுல இருக்காங்க. இதுல நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் பேசுவேன். ஏன்னா அவ என் குழந்தை பொண்டாட்டி, எங்க வீட்டு சின்ன மருமக. இல்லவே இல்ல. நீ பேசாத. என்ன பத்தி அபாண்டமா பேசுறத கேட்டுட்டு இருக்கணுமா? கோயில வச்சு யாராவது போய் சொல்லுவாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு எதை வச்சு நம்புறது? இங்க பாருங்க, இது எங்களுக்கு ஒரே குழந்தை. இந்த குழந்தை மேல வேணும்னாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். சொல்லுங்க, பண்ணட்டுமா வேணாமா? நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணத நம்பிக்கை வரும்னா நிச்சயமா என் குழந்தை மேல நான் சத்தியம் பண்றேங்க. ஐயோ, தேவையில்லாம நீங்க சத்தியம் பண்ண வேணாம். நான் பண்றேன். இந்த அம்மன் மேல சத்தியமா இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அவ போய் சத்தியம் பண்றா, நான் சத்தியம் பண்றேங்க. என் குழந்தை மேல சத்தியம். குழந்தை மேல சத்தியம்
சத்தியம் பண்ணா நம்பிடுவோமா? உண்மையை நிரூபிக்க வேற என்னதான் எங்களை பண்ண சொல்ற? குழந்தை மேலே சத்தியம் பண்றோம், அப்ப கூட எங்களை நம்மளனா எப்படி? ஐயோ, உங்க சத்தியம் உங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா சீதா வார்த்தை தான் எனக்கு பெருசு. சீதா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க சொல்றதான் நம்புவேன். நீங்க என்னதான் நாடகம் ஆடினாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க எங்களை நம்ப தேவையில்லைங்க. இவன் என் தம்பி பொண்டாட்டி தான். ஐயோ, அத சொல்லாதீங்க, என் காதே கூசுது. இருந்தாலும் நீ எங்களை இவ்வளவு கேவலப்படுத்த கூடாது சீதா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா வா சீதா. விடு.